குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோர் சற்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார். அம்பரம் தன்னில் எனக்கார் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே
லூக்கா 14:30. இந்த மனுஷன் கெட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனானே என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. வீடு கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கிறது, ஒரு பெரிய ஆசையாக இருக்கிறது. கடைசியில் அஸ்திபாரம் போட்டு வீடை கட்ட ஆரம்பித்து அது பாதியில் பல காரணங்களால் நின்று போகும்னா, அது வரைக்கும் எங்கோ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க சிரிப்பாங்க. ஓ, பாதியாக கட்ட ஆரம்பித்தான், பெரிய மாதிரி கட்டி முடிக்காமல் போயிட்டானே. ஒரு மனிதன் வீடை கட்டி முடிக்கும் பொழுது பெருமூச்சு விடுகிற உலகம், ஐயோ கட்டிட்டானேன்னு நெஞ்சில் அடிக்கிற உலகம். அவன் கட்டி முடிக்க முடியாமல் போனால் பரியாசம் செய்கிறது. கட்டி முடித்தால் பெருமூச்சு விடுகிறது, ஐயோ கட்டிட்டானேங்குது. கட்டி முடிக்க முடியலன்னா பரியாசம் செய்கிறது. என்ன உலகம் பாருங்கள். ஒரு வீடை நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபை வேண்டும். அஸ்திபாரம் போடுற அன்னைக்கு, ஆண்டவர் இந்த வீடு உடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஊழியக்காரனை அழைச்சிட்டு வந்து ஜெபிக்க சொல்லணும். அப்போ தான் வீடை கட்டி முடிக்க முடியும். கட்டி முடித்த பிறகு நம்மளால் அங்கே போய் வசிக்க முடியும். எனவே ஆண்டவரை நீர் வாரும், எனக்கு கட்டி முடிக்க திராணியை தாரும். ஆண்டவரே, என் தேவைகள் நீர் சந்தியும், உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று கதறுங்கள். அப்பொழுது நிச்சயமாக வீடை கட்டி முடிப்பீர்கள். யார் உங்களை பார்த்து பரியாசம் செய்தாலும் நகைத்தாலும் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய வீட்டை கட்டி நீங்கள் சந்தோஷமாய் கூடியிருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 14வது அதிகாரம் 28வது வசனம் முதல், லூக்கா 14:28 முதல். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கெட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கெட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு. ஒருவன் கோபுரத்தை கெட்ட வேண்டும் என்று நினைத்து என்று இந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதை பார்க்கலாம். இந்த காலத்தில் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்? எவ்வளோ பேர் வீடு கட்ட மனதாக இருக்கிறார்கள். எப்படியாவது நான் ஒரு சொந்த வீட்டை கட்டிவிட மாட்டேனா என்று இந்த பூமியில் இருக்கிற எல்லோருமே ஒரு கனவு காண்பதை பார்க்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த எகிப்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அடிமைத்தனம் வேண்டவே வேண்டாம், இன்னொரு நாட்டிலே நாங்கள் குடியிருப்பது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு சொந்த நாடு வேண்டும், இஸ்ரவேல் வேண்டும், கானான் வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற நாடு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வெறுத்தார்களோ, அதை போலவே இன்றைக்கு எல்லோருமே வாடகை வீட்டை வெறுத்து, இன்னொருவருடைய வீட்டிலே குடியிருப்பதை வெறுத்து, தனக்கு சொந்தமாக வீடு வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இல்லை என்றால் வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். அதை பாராட்டுகின்றோம். சொந்தமாக என்றைக்கு ஒரு வீடு கிடைக்கிறதோ, ஆண்டவர் தருகின்றாரோ, அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான நாளாக மாறுகிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு என்றைக்கு ஆண்டவர் சொந்தமாக ஒரு சர்ச்சை கொடுக்கிறாரோ, சொந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு உதவி செய்கிறாரோ, அதுதான் அந்த ஊழியக்காரனுக்கு சிறப்பான நாள். சொந்தமாக வீடு இல்லாதபடி, சர்ச் இல்லாதபடி இருப்போம் என்றால் அது ஒவ்வொரு நாளும் கசப்பானதாகவே இருக்கும். எப்படியாவது சொந்த வீட்டை தர வேண்டும், சொந்தமாக சர்ச்சை தர வேண்டும், பிஸ்னஸ் பண்ணுவதற்கு சொந்தமான கடையை தர வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். நமக்கு சொந்தமாய் வேண்டும் என்று நாமே வாஞ்சியாமல் இருப்போம் என்றால் பின்பு ஏன் ஆண்டவர் நமக்கு அதை தரப்போகிறார்? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதுதான் நீதி. இதை அறிந்து நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை எனக்கு எல்லாவற்றையும் சொந்தமாய் தாரும் என்று நான் கேட்பதற்கு நம்மை பழக்கி வைத்து கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சொந்தமாய் கட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவு செய்கிறார். கோபுரத்தை கட்ட வேண்டும், பெரிதாக கட்ட வேண்டும். ஆசை பார்த்தீர்களா? பெரிதாக கோபுரத்தை கட்ட வேண்டும். நாமும் பெரிதாய் கட்ட வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம். நம்முடைய தகப்பன் வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருக்கும் பொழுது நாம் ஏன் சின்னதாய் கட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டும்? நாம் பெரிதாக நினைக்கலாம்.
நம்ம ஆண்டவருக்கு பலன் கிடையாது, நம்ம ஆண்டவருக்கு ரட்சிக்க திராணி கிடையாது. நம்ம ஆண்டவர் பரிதாபமான ஆண்டவர்னா நாமும் அப்படியே ஒரு சின்ன வீட்டை மாத்திரம் கட்டினா, இவ்வளோண்டு இடத்துக்குள்ளே நம்ம சர்ச்சை கட்டினா, வீட்டை கட்டினா போதும்னு நினைக்கலாம். நம்ம அப்பா இவ்வளோ பெரிய ஆண்டவராக இருக்கும் பொழுது, வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருக்கும் பொழுது, அவர் சர்வ வல்லவராக இருக்கும் பொழுது, அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி பைபிள் சொல்லும் பொழுது, ஏன் நாம் சிறிய வீடுகளை கட்டணும்? நம்ம கோபுரம் கட்டணும் கூட ஆசைப்படலாம், மாளிகை கட்டணும் கூட ஆசைப்படலாம். அதனால தான் நம்முடைய நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களின் சார்பாக சர்ச்சை கட்ட ஆரம்பித்த உடனே தேவனுடைய மாளிகை என்று அதற்கு பெயர் கொடுத்தோம். ஏன்னா அப்பா எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க, மாளிகை அரண்மனையில் இருக்காங்க. நம்ம ஏன் அப்பா ராஜாவாக இருக்கும் பொழுது, அரண்மனையில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் சாதாரண கூடாரங்களை கட்ட வேண்டும்? இல்லை என்ற சாதாரண வீட்டை ஏன் கட்ட வேண்டும்? மாளிகை கட்டலாம், ஆண்டவருக்கு மாளிகை கட்டலாம் என்று பெரிதாக நான் கட்டினோம். இங்கே பார்க்கிறோம், கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு நல்ல மனிதன் முடிவு செய்து விட்டார். அவர் அஸ்திபாரமும் போட்டு விட்டார். ஒரு காரியத்திற்கு, ஒரு வீட்டை கட்டுவதற்கு முக்கியமானது அஸ்திபாரம். நிறைய பேர் இதை உணர்வது இல்லை. அஸ்திபாரம் தான் முதல் ஸ்டெப்பு. அஸ்திபாரம் தான் அவ்வளோ பெரிய கோபுரத்தை, அவ்வளோ பெரிய மாளிகையை, அரண்மனையை தாங்கி பிடிக்க போகின்றது. எனவே அஸ்திபாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. எல்லாரும் அதைத்தான் முதலாவது செய்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அஸ்திபாரம் போடுகிற பொழுது கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதோ அஸ்திபாரம் போடுறாங்களா போடட்டும் அப்படின்னு நம்ம இல்லை. ஆண்டவர் எத்தனையோ காலத்திற்கு பிறகு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 430 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ, 40 வருட வனாந்திரை பாதைக்கு பிறகு இன்ப கானானை கொடுத்தாரோ, அதே போல் எனக்கும் சொந்தமாக ஒரு வீட்டை கொடுக்க இருக்கிறீங்க, சர்ச்சை கொடுக்க இருக்கிறீங்க. இதை கெட்டி முடிப்ப எனக்கு உதவி செய்யும். இப்போ ஆரம்பிக்க போகிறோம், அஸ்திபாரம் போட போகிறோம். இதை கெட்டி முடிப்பதற்கு தேவையான பலனை எனக்கு நீங்கள் தரணும், என் கைகளை ஸ்திரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம அஸ்திபாரம் போடுற அன்னைக்கு அதிக ஜபத்தோடு அந்த இடத்துல நிற்கணும். பில்டர் வருவார். முந்தியெல்லாம் கடப்பாறை வச்சு தோண்டுவாங்க, இப்போ ஜேசிபி ஒரு நிமிஷத்தில் தோண்டுகிற பொழுது நான் பக்கத்தில் ஜபத்தோடு நிற்க வேண்டும். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இப்படிப்பட்ட அருமையான ஒரு இடத்தை தந்தீங்களே, கட்டடத்தை கட்டுறதுக்கு பலன் கொடுத்துருக்கீங்களே, சோத்திரம். அஸ்திபாரத்தையும் நாமத்தில் போடுறோம். சீக்கிரம் அஸ்திபாரம் போடப்பட கட்டடங்கள் எழும்ப உதவி செய்யுங்க. நன்றி. நம்ம அந்த அஸ்திபாரம் போடுகிற அன்றைக்கு ஜபத்தோடு நிற்க வேண்டும். ஆரம்பம் எப்பொழுதுமே முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிற பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் பார்ப்பார், என் மகன் எப்படியாக இந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி பார்ப்பார். அப்பொழுது நாம் ஜபத்தோடு அதை செய்கிறோம் என்றால் ஆண்டவர் மகிழுவார். நமக்கு தேவையான எல்லா பண உதவிகளையும், பொருட்கள் உதவியையும், நல்ல பில்டர்ஸையும் கொடுத்து அதை குறித்த காலத்துக்குள்ளே கட்டி முடிக்க உதவி செய்வார். நாம் கட்டடத்தை அஸ்திபாரத்தை தோன்றா, வாடா ஜேசிபி வாடா, அது வாடா, தோன்றா, இதை பாருங்கள் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மாம்சீகத்தில் நம்முடைய யுத்தத்தை செய்ய ஆரம்பிப்போம் என்றால் அது நகைச்சுவைக்குரியதாய் மாறிவிடும், காட்சி பொருளாய் மாறிவிடும். ஆண்டவர் என்னடா என் மகனுக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கெட்டதுக்கு பலன் கொடுத்தா, என்னையும் அவன் இன்வால்வ் பண்ணவே இல்லை, என்ன உள்ளே கூடவே இல்லை, அவனே கட்டுறான், சரி அவன் கட்டட்டுன்னு சொல்லி ஆண்டவர் போயிடுவார். நீங்கள் எதை அற்பமாய் நினைக்கின்றீர்களோ அதைத்தான் ஆண்டவர் பெரிதாக நினைப்பார் என்பதை நான் பலமுறை சொல்லி வருகிறேன். நம்ம எதை பெருசாக நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் சின்னதாக நினைப்பார், ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் சின்னதாக இருக்கிற காரியங்களுடைய பார்வையில் தோன்றுவைகள் ஆண்டவருக்கு பெரிதாய் தோன்றும். என்ன அவன் இன்வால்வ் பண்ணலை, என்ன கூப்பிடலாம். பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் ஆண்டவரை கூப்பிடலார். உங்கள் நாமத்துக்கு மகிமையாக அதை கட்ட போகிறோம்ப்பா, கெட்டி முடிக்க உதவி செய்யுங்கன்னு அவங்க கேட்கல. நமக்கு பேருண்டாகும்படியாக இந்த பாபேல் கோபுரத்தை நான் கட்டுவோம். ஆண்டவருக்கு பேர் உண்டாகும்படியாக கட்டுவோன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. நமக்கு பேர் உண்டாகும்படியாக, நாம் சிதறி போகாமல் இருக்கும்படியாக, வானத்தை தொடும்படியாக ஒரு கட்டடத்தை கட்டுவோம். என்ன ஒரு திமிர்த்தனமான எண்ணம் அந்த ஆதியிலிருந்த மக்களுக்கு இருந்தது. எனவே தான் அந்த பாபேல் கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் போயிட்டு. ஆண்டவரை இன்வால்வ் பண்ணலை, ஆண்டவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆண்டவரை உள்ளே கொண்டு வரவே இல்லை, மாம்ச பலத்தை காமிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கிற பொழுது என்ன நோக்கத்தோடு அது கட்டப்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். வீடு கட்டுற அருமையான மக்களை என்ன நோக்கத்தோடு அதை கட்டுறீங்க? ஆண்டவருக்கு மகிமையாக இது இருக்கணும். எத்தனை வருஷம் வாடகை வீட்டில் இருந்தேன், கர்த்தர் சொந்த வீட்டில் என்னை உட்கார வைக்க போகிறாங்க, ஆண்டவருக்கு மகிமையாக இந்த வீடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கட்டுறீங்களா? ஐயா அம்மா தம்பி தங்கச்சி சின்ன வயசுல வீடு கட்டிகிட்டு இருக்கலாம், 25 வயசுலேயே 30 வயசுலேயே.
எவ்வளோ பேர் 60-70 வயசில் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த சின்ன வயதிலேயே வீட்டை கட்ட உதவி செய்திருக்கீங்களே, நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படியாகவே நாம் இந்த கட்டடங்களை கட்டுவோம் என்றால், இல்லாவிட்டால் எந்த முயற்சியெல்லாம் இருக்கட்டும், அது பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணுங்கிற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கட்டடங்களை கட்ட ஆரம்பிப்போம் என்றால் பரலோகம் மகிழும். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை நிச்சயமாக வரும். இந்த அஸ்திவாரம் போடுற அன்னைக்கு மிக முக்கியமானது ஒன்று, அஸ்திவாரத்தில் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணணும். இன்னொன்று, தேவ நாம மகிமைக்காக இந்த கட்டடம் இருக்கணும். என்னைய யாரும் பெரிய ஆளு, இவன் பெரிய வீடு கட்டியிருக்கான்னு சொல்ல வேண்டாம்ப்பா. ஆண்டவர் இவன் ஒன்றுத்துக்காகாத இவனுக்கு கிருபையாக இறங்கி இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய மாளிகை கொடுத்துருக்காருன்னு எல்லாரும் சொல்லணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் கெட்டுவோம் என்றால் நலமாயிருக்கும். வீடு கட்ட ஆரம்பித்து நாசமாய் போனவர்கள், ஒன்றுமில்லாமல் போனவர்கள், கடன் மேல் கடன் பட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப வருத்தமான காரியம். நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அல்லவா? எனவே தான் பாருங்கள், முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனானே என்று சொல்லி தன்னை பரியாசம் தானே அதபடிக்கு. இது வரைக்கும் எங்கே இருக்காங்க இவங்க? இந்த பரியாசம் பண்ணுறவங்க எங்கே இருக்காங்க? எங்கேயோ இருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவன் வீடு கட்ட போகிறான், ஏய் பாருடா எவ்வளோ வாடகை வீட்டில் இருந்தால் இப்போ வீடு கட்டுறானான்டா இவன், பாருடா இவனுக்கு வந்த வாழ்வு பாருடா இத்தனை சென்டில் வீடு கட்டுறான், இத்தனை கிரவுண்டில் வீடு கட்டுறான். எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த உலகத்தில் யாருமே என்னை பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எத்தனையோ கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கண்கள் உங்களை பார்க்கிறது, ஐயோ வீடு கட்டுறானே. யாராவது ஒருவர் இந்த பூமியிலே தெரிந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், யாரோ ஒருத்தர் புதுசாக வந்து வீடு கட்டுறாங்கன்னா சந்தோஷமாக அதை பார்க்காங்களா? பரவாயில்லையே இடம் வாங்கியிருக்காங்களே, பரவாயில்ல வீடு கட்டுறாங்களே, சந்தோஷமாக பார்க்குறாங்களா? 99% ஒரு எரிச்சலோடையே பார்க்குறாங்க, கோபத்தோடையே பார்க்குறாங்க. இது என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. நாம் வீடு கட்டும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, ஆனால் இன்னொருவர் வீடு கட்டும் பொழுது அது நமக்கு வருத்தமாக இருக்கிறது என்றால், அப்படி ஒரு பெருமூச்சு நமக்கு வருகிறது என்றால் அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், வீடு கட்ட உதவி செய்திருக்கிறார், கட்டிட்டு போட்டோம். நம்ம என்ன அதில் நமக்கு என்ன இருக்குது? நம்ம காசு கொடுத்தோமா? இல்லைன்னா நமக்கு அதில் எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, அவங்க இடம் வாங்கியிருக்காங்க, கட்டுறாங்க, கட்டிட்டு போட்டோம், அவ்வளோதான். ஒரு ஊழியக்காரன் ஒரு பெரிய இடத்தை கட்டுறான், ஒரு பெரிய சொத்தை கட்டுறான்னா சந்தோஷத்தை அடுத்த ஊழியக்காரனுக்கு தரணும். பாரு நம்மளும் ஊழியம் தான் பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை, அங்கே பாரு எவ்வளோ இடத்த வாங்கி போட்டிருக்கான், எவ்வளவு கட்டடங்களை கட்டுறான்னு நம்ம வந்து பெருமூச்சு விடுவோம் என்றால் அது நலமாக இருக்காது. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனால் இவங்க வந்து கட்டி முடித்து இந்த மனிதன் கட்டி முடிப்பான் என்றால் அமைதியாக இருந்திருப்பாங்க. இவன் பாதியில் கட்டி இருக்கும் பொழுதே கட்டி முடிக்க முடியாமல் பல காரணங்களால் போயிடுச்சுன்னா நிறைய வீடு வந்து கட்டி முடிக்க விடாமல் போகுது. பரியாசம் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. எங்கேயோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வெளியே வந்துடுறாங்க, ஓப்பனாக வெளியே வராங்க. இந்த வீடை கட்டுறதுக்கு இவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் போயிடுச்சே, எல்லாரும் சேர்ந்து பரியாசம் செய்வார்கள் என்று இந்த இடத்தில் நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தான் பரியாசம் பண்ணுறதே வழக்கமாக வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்து விட்டோமே அப்படிங்கிறதா எங்களை வருத்தமான ஒரு காரியம். இதால் மட்டும் கட்டி முடிச்சிருப்பாருன்னா அவங்க பரியாசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும் இல்லையா? இவர் கெட்ட ஆரம்பித்து அஸ்திபாரம் போட்டு கொஞ்சம் கட்டியாக பிறகு நிர்வாகம் இல்லாததுனால, ஃபைனான்ஸ் இல்லாததுனால கட்டி முடிக்காமல் அப்படி நின்றவுடனே இவங்கெல்லாம் வந்து பரியாசம் பண்ணாங்களாம், இவனுக்கு கட்டி முடிக்க திராணி இல்லாமல் போயிடுச்சே. ஏன் இப்படி ஒரு இடத்த கொடுக்கணும் இவங்களுக்கு? ஏன் we are giving room? கட்டி முடிச்சிருந்தா இவங்க வந்திருக்கவே மாட்டாங்களே. பாதியிலே நாம் நிறுத்தினால்தான் அங்கே பரியாசக்காரர்கள் வருகிறார்கள். சாத்தா வாராம், சிரிக்கிறான். இவர் கட்டி முடித்தா முடிக்கிட்டா இவங்களுக்கு என்ன? கட்டி முடித்தா இவங்க அப்படிங்கிறாங்க, கட்டி முடிக்கிட்டா பாரியா இவன் கட்டி முடிக்காமல் போயிட்டான். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் எங்கெல்லாமா அங்கே கடந்து இங்கே கடந்து ஓடி ஓடி உருண்டு புரண்டு வாய் கட்டி வைத்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இறுதியில் நாம் கட்ட ஆரம்பித்து அது பண தேவையெல்லாம் நிற்கும்போது நிறைய மக்கள் சிரிக்கிறாங்க. ஐயா, ஒரு மனுஷன் கட்டி முடிச்சுட்டா பெருமூச்சு விட்றாங்க, ஐயோ இவன் கட்டிட்டானுங்கிறாங்க. கட்டி முடிக்காமல் போனான்னா சிரிக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. பாரியா கட்ட ஆரம்பித்தான், எவ்வளோ பெரிய ஆளுங்க சொன்னான் பாரு, கட்டி முடிக்காமல் போயிட்டான். இதுதான் உலகம். வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. இந்த உலகத்தில் நான் வாழ்வதையும் யாரும் ரசிக்க மாட்டாங்க, நம்ம விழுறதையும் பரியாசம் பண்ணுவாங்க.
பரியாசத்தின் மத்தியில் நீங்கள் நிற்கலாம். வீடை கட்ட ஆரம்பித்து கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இஎம்ஐயை கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அநேகர் உங்களை பார்த்து பரியாசம் செய்கிறபடியினாலே மன நொந்து போன ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த செய்தியை உங்களுக்காய்த்தான் ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் வீடை கட்டி முடிக்கணும், அதில் குடியிருக்கணும், கானானில் பாலும் தேனும் ஓடுற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரணும். இதுதான் கர்த்தருக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை சொந்த வீட்டில் குடியேற்றுவதே கர்த்தருக்கு பிரியம். அதை செய்யும்படியான திராணியை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு தரும்படியாக, உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பணம் தேவையின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் சரியில்லை, சுத்தமாய் பணமே எனக்கு இல்லை என்று சொல்லுகிறபடியான ஒரு நேரத்தில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வானத்து பலகணிகளை திறந்து அவரே உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு தேவையான பணத்தை தந்து வெற்றிகரமாக நீங்கள் வீடை கட்டி முடிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார். சொந்தக்காரங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கு நினச்சிருக்கலாம், நண்பர்களெல்லாம் உதவி செய்வாங்க, பேங்க்கில் லோன் எடுத்துடலாம், அதை வச்சு கட்டிடலாம் நினச்சிருப்பீங்க. கடைசியில் ஒன்றுமே வாய்க்கலையா, பரிதாபமாக நிற்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு. வீடு கட்டுவதற்கு தேவையான பணத்தை தருவதற்கு ஒருவர் உண்டு. வட்டியே இல்லாமல் உங்களுக்கு காசு தருவதற்கு, திருப்பி தர வேண்டாம், இலவசமாய் தருவதற்கு, வீடு கட்ட பணம் தருவதற்கு, எந்த கையெழுத்து போடாமல், எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல், எந்த ஜாமீனும் இல்லாமல் கடனை தருவதற்கு ஒருவர் உண்டு. ஒரு சின்ன லோனு நீங்கள் எடுத்தால் கூட 40,000 50,000 எடுத்தால் கூட 50 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதை போடுங்க, இதில் போடுங்க, இதை போடுங்க, அதுக்கப்புறம் தான் லோனு. இயேசு கிறிஸ்துட்ட நம்ம பணம் வாங்கினோன்னா அவர் கையெழுத்தே போட சொல்ல மாட்டார். திருப்பி தந்துவியா, உனக்கு எப்படி வருமானம் இருக்கு, ஒழுங்காக கொடுத்துருவியா, அப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டார். இலவசமாய் நமக்கு தருகிறார். மகனே, நீ வாழ்ந்துரு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்துரு, நீ கட்டி முடித்து சந்தோஷமாக இருந்து இலவசமாய் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை இந்த நாளில் உதவிக்கு அழையுங்கள். ஆண்டவர் என்னை உண்மை கேட்காமல் வீடு கட்ட ஆரம்பித்தேன், அதனால தான் நின்று போச்சு. உண்மை கேட்காமல, உண்மை இன்வால்வ் பண்ணாமலே நிறைய காரியங்களை செய்து தான் நான் தோல்வி சந்திச்சிட்டேன். இனி உண்மை நான் கூப்பிடாமல் இருக்க மாட்டேன், எப்பவும் உண்மை கூப்பிடுவேன். நீங்கள் வாருங்க, உண்மை முன்வைத்து தான் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நான் செய்வேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். செய்வீங்களா? அற்பமான காரியம்தான், சின்ன கரெக்ஷன் தான். ஆண்டவரே, உம் நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும் என் வீடு. எல்லாட்டையும் சொல்லுவேன், இயேசுதான் எனக்கு வீடு தந்தார், இயேசுதான் இந்த இடங்களை தந்தார் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, உம் நாமத்துக்கு மகிமையாகவே நான் எல்லாத்தையும் செய்வேன், வீடை கட்டுவேன், வாழ்வேன். என் மாம்சம் அழியட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த நாளிலிருந்து உங்கள் பண தேவைகளை சந்தித்து கர்த்தர் உங்களுக்காக இந்த வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருக்கும்படியாக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போகும்படியாக உதவி செய்தது போல ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகி தெய்வமே, அஸ்திபாரம் போட்ட பின்பு தகப்பனே, வீடை கட்டி முடிக்குவது என்பது எவ்வளவு முக்கியமான காரியம். பரியாசக்காரர்கள், சக்கந்தக்காரர்கள், எங்களை கேவலமாய் பேசுகிறவங்க, நாங்கள் கட்டடங்களை கட்டும் பொழுது பெருமூச்சு விடுறவங்க, ஆண்டவரை கட்டி முடிக்காமலே போட்டு நினைக்கிறவங்க, செய்வினை வைக்கிறவங்க, ஆண்டவர் எவ்வளவோ பொல்லாத மனிதர்கள், பரியாசம் செய்கிறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஜெபித்து தான் வீடை கட்டணும், ஜெபித்து தான் அஸ்திபாரம், ஊழியக்காரங்களை வச்சு அழைத்து கொண்டு வந்து அதன் பிறகு அஸ்திபாரம் தான், அது பிறகு தான் அவங்க ஜெபித்த பிறகு அஸ்திபாரம் போடணும். ஆண்டவரே நீர் வாழ்க, கர்த்தாவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவே நீர் உதவி செய்வீராக. இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. ஓ ராலா ரபானா சாந்தரா கரபானா. இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை இறங்கட்டும். என்ன குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் மன்னிப்பீராக. ஏதோ ஒரு காரணத்தினாலே, அற்ப காரணத்தினாலே ராஜா நீங்கள் மிகவும் கோவப்பட்டிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி, என்னையை உள்ள கொண்டு வரலையேன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் மன்னிங்கப்பா. மன்னிப்பது என்பது மனிதர்களுடைய அக்கராதியில் கிடையவே கிடையாது. ஆனால் உம்மிடத்தில் மிகுந்த திரளான மன்னிப்பு உண்டு, இரக்கம் உண்டு. நாங்கள் என்னைக்கு எங்களுடைய குற்றத்தை உணர்ந்து விட்டோமோ, புத்தி தெளிந்து விட்டதோ, அன்றைக்கு எங்களை நீ ஏற்றுக்கொள்கிற பரம தகப்பனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி.
எங்கள் பாவங்களை இந்த உலகத்தார் மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உடனே மன்னிக்கிறீங்க. இந்த உலகத்தார் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் நான் வச்சு கேவலமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே எங்களை மன்னித்து எங்களை மார்போடு அணைத்து முத்தமிட்டு எங்களை ஏற்றுக்கொள்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. தேவன் இந்த நாளில் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமான வீடை கொடுத்து, வீடை கட்டி முடிப்பதற்கு தேவையான திராணியை கொடுத்து, வீடை கட்டி அதில் உங்கள் நாமத்துக்கு மகிமையை குடியிருக்க கர்த்தர் உதவி செய்யும். என்ன தடை இருந்தாலும் நீக்கி போடுவீராக. வட்டி கடன்களை மாற்றி போடுங்க, இஎம்ஐகளை மாற்றி போடுங்க. வீடை கட்டி பாதியில் நிற்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது மனம் இறங்கி அதை மறுபடியும் அதை கட்டி முடிப்பதற்கு தேவையான ஆற்றலை, நிர்வாகத்தை கர்த்தர் நீர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக. வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, என்ன சந்தோஷம் வியாதி வந்த பிறகு, விபத்தை சந்தித்த பிறகு என்ன மகிழ்ச்சி ராஜா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்குவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம். இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே நம்முடைய வல்லமை இறங்கி தகப்பன வியாதிகள் நீங்கட்டும். பரம மருத்துவர் யெகோவா ராஃபா, எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், ஒரு ஊசி இல்லாமல், ஒரு சர்ஜரி இல்லாமல், ₹1 செலவு இல்லாமல் இலவசமான சுகத்தை நித்திய காலமாய் வியாதியே வராதபடிக்கு வாழ்வதற்கு தேவையான பலத்தை எங்களுக்கு தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். தகப்பனே, நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி என் பிள்ளைகள் எப்படியாவது வியாதியில் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லா வழிகளையும் சுமந்து கொண்டீங்க. எனவே அந்த இரத்த துளிகள் ஒவ்வொரு மீதும் விழட்டும். வியாதிப்பட்ட இடத்துல, பலகீனமாக இருக்கிற இடத்துல, சாத்தா எங்கே இருக்கிறான் அந்த இடத்துல தகப்பனே இரத்த துளிகள் விழுந்து அவர்கள் சுகமாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. பிசாசின் பிடிகளெல்லாம் தளரட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆனால் பண நெருக்கடிகளெல்லாம் தளரட்டும். ஆண்டவர் சம்பாதிக்க முடியாதபடி கைகளையும் கால்களையும் கெட்டி வைத்திருக்கிற ஆவிகள், வேலைக்கு போக முடியாதபடி, ஆண்டவர் பிரகாசிக்க முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். பணம் வரட்டும். பஞ்சகாலத்தில் வாழ்கிறோம். கர்த்தர் எப்படியாவது பணத்தை தந்து எங்களை வாழ வைப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு, வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். எப்படி வாழ முடியும்? நிரந்தரமான வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தித்தார். வயதானவர்களை விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, பெட்ரிட்டன் ஆயிராதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகள் போதைக்கும் பலவிதமான பாவ பழக்கங்களுக்கும், மொபைலுக்கும், பைக்குக்கும் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அவர்களை கிருபையை சந்தித்து ரட்சித்து உங்களுக்கு பிரியமான ஒரு சந்ததியை எழுப்பித்தார். பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக, பேர பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற தாத்தா பாட்டிமாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். இந்த காலமாய் திருமணமாகலே, குழந்தை இல்லையே, வீடு இல்லை என்று தவிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கர்த்தாவே, உலகம்ல இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஏசப்பா பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவர்களை யாரும் பரியாசம் செய்து விடக்கூடாது, வெக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவரும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாம். அல்லேலூயா.